அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக புரச மரத்தை பற்றி நிறையா நம்ம பார்த்துட்டே வரோம். அதுலேயும் புரச மரத்தில் சமூலம் அத்தனையுமே நமக்கு கற்ப மருந்து இருக்குது. இந்த பூவை பற்றி எடுத்துட்டோம்னா, பூவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு அற்புதமான மூலிகை மருந்து. புரசம்பூவிலேருந்து நம்ம நிறையா முறையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம போடுற பதிவு புறமே சொந்த அனுபவத்தில் உள்ள முறைகள் தான் நிறையா இருக்கும். இது பார்த்துக்கங்க, லிங்கம் நவவசனங்களில் ஒன்று கிட்டத்தட்ட 3 கிலோ வரைக்கும் இருக்குது. இந்த லிங்கத்தை நம்ம முறைப்படி கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பழம் வரக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி, இந்த பக்கத்தில் இருக்க குப்பைமீனி இருக்குது, குப்பைமீனி இலைச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, பால், இது 3லையுமே சுத்தி பண்ணி வச்சுக்கிடணும். சுத்தி பண்ண பிறகு நாட்டு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தில் சாறு எடுத்து அதில் கொஞ்சம் சூடம் போட்டு ஒரு 3 நாளைக்கு வச்சிடணும். 4ஆம் நாள் அந்த வெங்காயச்சாரை வச்சு நல்லா சுரு கொடுத்துடணும். சுரு கொடுத்துட்டு அப்படியே நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நம்ம அதுலேருந்து பல முறைக்கு சுரு கொடுத்த பிறகு கண்ணுக்குன்னு தனியாக பதிவு இருக்குது, மூளைக்குன்னு தனியாக பதிவு இருக்குது, நரம்பு தடுச்சுன்னு தனியாக பதிவு இருக்குது. ஆனால் இந்த சுத்தி பண்ண பிறகு வெங்காயச்சாரில் முடித்த பிறகு தான் அடுத்து என்னென்ன எதுக்காக நம்ம கொடுக்க போகிறோமோ அது சம்மந்தப்பட்டது நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா மருந்து போட்டு இது பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம புரசம்போல போடுறது ஒரு உயர்ந்த லிங்க செந்துரம். இது ஒரு பெரிய காயகல்பம். அவ்வாறு சுத்தி பண்ண லிங்கத்தை பொடி பண்ணி இந்த இருக்கு பாருங்க, புரசம்பூ சாறு இருக்குது. இந்த புரசம்பூ சாறில் இந்த லிங்கத்தை, அதாவது சுத்தி பண்ணி வெங்காயச்சாறில் முடித்த லிங்கத்தை அரைச்சி பொடி பண்ணி, கிட்டத்தட்ட இது இப்போ நேற்று முழுதும் இந்த சாறிலே சுரு கொடுத்துருக்கோம். இந்த அன்னைக்கும் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோக்களும் இந்த சாறில் சுரு கொடுக்குமோ அவ்வளோக்களும் இந்த செந்தூரம் கெட்டி அருமையான சுந்தரமாக இருக்கும். இந்த சாறை சுரு கொடுத்த பிறகு கட்டியான உடனே நம்ம மீண்டும் கல்வத்தில் போட்டு இதே சாரை விட்டு அரைச்சி நம்ம மண் ஓட்டில் வச்சு ஒரு 30-40 50 புடம் போடணும். புடம் போட்டாச்சுன்னா அந்த சுந்தரம் பார்த்திங்கன்னா உயர்ந்த கற்ப மருந்தாக இருக்கும். பொதுவாக சாதாரண லிங்கம் கடையில் விற்குது. இது கூடமே நமக்கு காய்ச்சலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நம்ம வாதம் சம்மந்தப்பட்டதுக்கு தனியாக லிங்கம் இருக்குது, கண் சம்மந்தப்பட்டதுக்கு, மூளை சம்மந்தப்பட்டதுக்கு, நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு, எல்லா வாதங்களுக்கும் தனித்தனியாக லிங்கத்தை இந்த முறையை பயன்படுத்துவோம். இந்த இப்போ புரசம்பூல போடுறது பார்த்திங்கன்னா, இதை சாப்பிட்டாலேயே எல்லா வியாதியும் குணமாகி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பே ஒரு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் மாறும். இன்னொன்று தனித்தனியாக கொடுத்துருந்தாலுமே இந்த பூவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான குணத்தை தரும். அப்பேற்பட்ட லிங்க சுந்தரம் நம்ம இந்த பூ இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்க வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டு வரோம். லிங்க சுந்தரம் போட்டிருக்கோம். அதோட நம்ம அயசுந்தரமும் போட்டிருக்கோம். இந்த அயசுந்தரத்துக்கும் தனித்தனியாக எப்படி போடணும்னு சொல்லி பதிவு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போ லிங்க சுந்தரத்தை பார்த்துக்கிட்டிங்க. முறைப்படி அதை சுற்றி பண்ணணும். அது வெங்காயச்சாறில் சுருக்கெடுத்து கொண்டு வரணும். அதுக்கடுத்து இந்த புரசம்பூ சாறில் கொடுத்து முடித்தது
எல்லா நோய்க்கும் பயன்படுத்துறது இல்லாமல் உடம்பு செல்கள் புறமே புதுப்பிச்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடம்பே கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட சுந்தரம் இந்த லிங்க சுந்தரம். இது போன்ற பதிவுகளை நம்ம நிறையா பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.